பிடி பிரைம் வியூவர்ஸ், இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா செம்மொழி பூங்கால இருக்கேன். இங்கே என்னடா அப்படியே ஒரே இது கூரெல்லாம் போட்டிருக்காங்க, லைட் எல்லாம் எரியுதுன்னு அப்படி போகிற வரல பார்த்தேன். டக்குன்னு பார்த்தா ஃபுட் ஃபெஸ்டிவலாம், ஏதோ 12 ஸ்டால் இருக்கான், எல்லாம் ஸ்ரீலங்கன் தான், என்னென்ன தெரியல. சரி உள்ளே இறங்கி தான் பார்ப்போமேன்னு வந்துட்டேன். வாங்க போய் பார்ப்போம். இது வந்து டோக்கன் கவுண்டர்னு நினைக்கிறேன். இங்கே வந்து நீங்கள் வந்து ப்ரியராக வந்து ஏதாவது ஃபுட்டு வேணும்னா இந்த கவுண்டரில் வந்து முன்னாடியே இங்கே மெனு கார்டு வச்சுருக்காங்க, அதில் பார்த்து ஆர்டர் போட்டுக்கலாம். பே பண்ணி அந்த டோக்கன் எடுத்துன்னு போய் நம்ம அங்கே கொடுத்தோம்னா அவங்க ஃபுட்டை தருவாங்க. ஸோ வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு எல்லாமே ஃபுல்லாக பிரித்து தான் வச்சுருக்காங்க. இது ஈச் வந்து 160 கணக்கா இல்லை 160க்கு இது எல்லாமே வருமா? இல்லை, இது ஃபுல்லாமே 160. ஃபுல்லாகவே வா? இது ஃபுல்லாக 160, இது ஃபுல்லாக 280, இது ஃபுல்லாக 320. அதாவது 160க்கு கிட்டத்தட்ட 10 ஐட்டம் வருது. ஒயிட் ரைஸு, குழம்பு, மைசூர் தால், லேடிஸ் ஃபிங்கர், கேரட் சிம்பிள், கோகனட் ஆயில், ரசம், அப்பளம், ஸ்வீட்டு, கேர்டுன்ட்டு வெஜ்ஜில் 10 ஐட்டம் 160. அதே மாதிரி நான்வெஜ்ஜில் சிக்கன் பார்த்தீங்கன்னா 280, ஃபிஷ்ஷில் 320, எல்லாத்துலேயும் 10 ஐட்டம். ஸோ வந்து ஒரு காம்போ ஆஃபரில் தான் நடத்துகிறாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே வெஜ் அண்ட் நான்வெஜ் வந்து மல்டிபிள் ஆப்ஷன் தான். ஸோ இங்கே நம்ம பே பண்ணி டோக்கன் வாங்கிக்கலாம். சரி வாங்க நம்ம உள்ளே போவோம். வணக்கம். என்ன ஸ்பெஷல் கடையில்? அகாடமி பேசுறீங்களா? சைலண்டாக கோத்து விட்டு எஸ் ஆகிறார். என்னக்கா ஸ்பெஷல் உங்கள் கடையில்? எங்கள் கடையில் எள்ளுப்பாகு, எள்ளுப்பாகு, ரவா லட்டு, சிறுதானிய உருண்டை, இதெல்லாமே நீங்களே வந்து ரெடி பண்ணி பேக் பண்ணி ஆமாம், நாங்களே ரெடி பண்ணி பேக் பண்ணி. ஓகே. அது மட்டும் இல்லாமல் வேறு என்னெல்லாம் இருக்குது? வெஜ் கட்லெட் இருக்குது, சிக்கன் கட்லெட் இருக்கு, கீரை வடை. இதெல்லாம் எப்படி என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஓகே, எல்லாமே வந்து அந்த ஸ்ரீலங்கன் டேஸ்ட்ல தான் இருக்கும். ஸ்ரீலங்கன் டேஸ்ட்ல. ஓகே. இது என்னக்கா ஜூஸு? நன்னாரி ஜூஸ். நன்னாரி ஜூஸ். அதுதான் பார்க்கவே அங்கே வந்து ஏதோ ஒரு பாட்டில் சும்மா வச்சுக்கிறீங்க போல கலரான்னு நினைச்சேன். நன்னாரி ஜூஸ். ஓகே. இனிப்பா இருக்குமா கசப்பா இருக்கும்? இனிப்பா இருக்கும். வாங்கி குடிச்சு பாருங்க, வர்ற மாதிரி இருக்கும். குடிச்சிருவோம், போயிட்டு வருவோம் நாங்கள் ஃபுல்லா. என்னது ப்ரோ இதெல்லாம்? இது நம்ம ரெட் ரைஸ்ல செய்யற அதிரசம் ப்ரோ. அதிரசம். நார்மலா நம்ம அதிரசம் வந்து ஸ்வீட், நம்ம அந்த தேங்காய் வெல்லம்லாம் போட்டு செய்வாங்கல்ல. ஸோ இது வந்து நம்ம வந்து ரெட் ரைஸ்ல நம்ம கேன்சர் ப்ரிவென்ஷனுக்காக ரெட் ரைஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல வீட்டில். ஆமா, அதுக்காக நம்ம அதுல செய்யற அதிரசம் இது. இது பச்சை பயிரில் நம்ம வந்து பச்சை பயிறு அரிசி அதெல்லாம் வறுத்து ஏலக்காய் பொடி போட்டு நம்ம உள்ள செய்யற ஸ்வீட் இது. பச்சை பயிறு ரொட்டி வித் ஃபிஷ் கறி. திஸ் வாஸ் பொட்டேட்டோ. இது வந்து நம்ம ரெட் ரைஸ் மாசி சாம்பல், ஃபிஷ்ல பண்ற சாம்பல் ஸ்ரீலங்கன் இது. ஓகே. ஸோ இது ஒயிட் ரைஸ். சாம்பல் வந்து கொஞ்சம் நம்ம இதே அப்படியே ஒயிட் ரைஸோட மிக்ஸ் பண்ணி அதோட சாப்பிடலாம். அது வந்து நம்ம இது லார்ஜ் குவான்டிட்டில இருந்து புளியானம்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஒயிட் ரைஸ் வித் பொட்டேட்டோ கூட சேர்த்து அப்புறம் வெஜ் ஐட்டம். ஓகே. டெய்லி இதுதான் மெனுவா இல்லை டெய்லி இருக்கு, சேஞ்ச் பண்ணுவீங்க? ஓகே. இதுல இப்போ மொத்தத்துல உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஐட்டம்னா ரொம்ப ஸ்பெஷலா இப்போதைக்கு ஃபாஸ்ட் ரன்னிங்னா இது மட்டும் தான். பச்சை பயிறு இது வந்து ஃபாஸ்ட் ரன்னிங், இதுவும் ஃபாஸ்ட் ரன்னிங். இப்போ ரீசெண்டா இப்போ இது இன்னும் கொஞ்சம் இப்போ போயிட்டு இருக்கு, மூவ்மெண்ட்ல இருக்கு. அதாவது வந்து ஒரு ஹெல்த் கான்சியஸோட ஒரு நல்ல ஐட்டம் இருக்கு இங்க. ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணாம போகக்கூடாது. இதுவும் தானே, ரெண்டுமே தான். இது என்ன ரெட் ரைஸ்ல வந்து அதிரசம் வித்தியாசமா தான் இருக்கு. நான் கூட இந்த ஐயப்பன் கோயில்ல ஒன்று கொடுப்பாங்க தெரியுமா? ஆமா, கல்லுமா இருக்கு, அதுன்னு தான் நினைச்சேன். இல்ல ஆக்சுவலா ரெட் ரைஸ்ன்றப்ப நமக்கு ஹெல்த் பெனிஃபிஷியல் அதிகம், கேன்சர் ப்ரிவென்ஷனுக்கு. ஸோ அது மாதிரி நிறைய இது ரெட் ரைஸ் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஓகே நைஸ், கண்டினியூ. அப்படியே வரேன். வந்த உடனே கண்ணுக்கு குளிர்ச்சியா எனக்கு இதுதான் தெரிஞ்ச ஐட்டமா இருக்கு. முட்டை ஆப்பம் என் ஃபேவரட். அது மட்டும் இல்லாம வேற என்னெல்லாம் ஸ்பெஷலா செஞ்சிருக்கீங்க? இது வந்து எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். சூடான ரைஸுக்கு சாப்பிடலாம், புட்டுக்கு, நாங்க இடியாப்பத்துக்கு எல்லாம் ஸ்பெஷல் இது. இது இல்லாம சாப்பாடே இருக்காது. அது காம்பினேஷனா முட்டை ஆப்பத்துக்கு காம்பினேஷன். ஆமா, அதோட சேர்ந்து ஒரு ஆனியன் சட்னி ஒண்ணு. ஓகே. அது ரெண்டும் தான். இது சாதா அப்பம், இது வந்து முட்டை ஆப்பம். அதுக்கு மேல பெப்பர் போட்டு ஒரு ஆப்பம். ஓகே, 3 வெரைட்டி அதுலயே. அதாவது சட்னி இதெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு தெரியும், சாம்பார் இந்த மாதிரி. ஆனா இது வந்து பொடி மாதிரியா இருக்கு. இந்த ஸ்வீட் இல்லாத பிரெட் இருக்கு பாருங்க, எங்க ஊர்ல ஒரு வித்தியாசமா ஒரு பிரெட் இருக்கும், அந்த கடையில அதோட இதை சாப்பிட்டீங்கன்னா மறக்கவே மாட்டீங்க. அப்படி ட்ரை பண்ணி பாருங்க. வந்து நீங்களே பேசாம ஒரு பிரெட் பாக்கெட் எடுத்து வச்சு ரெடி பண்ணி போட்டா நல்லா இருக்கும். அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. கொடுத்த மெனு தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே ரைட். இந்த ஃபிஷ் பேட்டிஸ் தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பார்க்கவே. ட்ரை பண்ணணும் கண்டிப்பா. அதை வரேன். என்னக்கா இது எல்லாமே கலர் கலரா தெரியுது வெளியில இருந்து? கலர்ஃபுல்லா இருக்கா? அதான் வானவில். வானவில் குரூப் கிச்சன் திருச்சியில இருந்தா? ரைட். நீங்க ஆனா ஸ்ரீலங்கன் டிஷ் தான். ஆமா, வாழந்தாங்கோட்டை. என்னென்னக்கா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன்.
இது சிக்கன். சிக்கனு. ஆமா. மீன் குழம்பு. இது கத்திரிக்காய் எண்ணெய். சீனி சம்பல். சீனி சம்பல். இது குரக்கன் புட்டு. இது வந்து ஈரப்பிளாக்கா. வெள்ளக்கறி. இது பருப்பு வெள்ளக்கறி. ஓகே. இது வந்து சொதி. சொதி. இது வந்து கனவா. புரட்டை. இடியாப்பமா? தேங்காய் பால். தேங்காய் எண்ணெய். அதுலயே செஞ்சது. அதுல செஞ்சது அவ்வளவுதான். பாரா. இதுக்கு பேரு ரொட்டி. ரொட்டி. ஆமா. இதுல முருங்கைக்கீரையும் போட்டு சுண்டலாம், சும்மா சாதா கீரையும் போட்டு செய்யலாம், எல்லாமே போட்டு செய்யலாம். இதான் நாங்க விரும்பி இப்பயும் சாப்பிடுறது அங்க. ஆமா. கீரையும் போட்டு செய்யலாம். மத்தது இதுக்கு பூசணிக்காய்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படி சொல்றீங்கன்னு தெரியாது. பூசணிக்காய் தெரியும். அது புரட்டி சாப்பிடலாம். மரவள்ளி கிழங்கு வெள்ளை குழம்பு வச்சு சாப்பிடலாம், மீன் குழம்பு செஞ்சு சாப்பிடலாம். எல்லாத்துக்குமே இது நல்லா இருக்கும். இதுதான் ரொட்டி. நாங்க இரவும் பகலும் சாப்பிடுறது இதுதான். மதியம் மட்டும்தான் சோறு. காலையும் மதியமும் ரொட்டி, மதியம் வந்து பழைய சோறு கட்ட சம்பளோட சாப்பிட்டு பாரு. இலங்கை சமையல் சாப்பிட்டு பாருங்க. சொல்லுங்கக்கா. இப்போ வந்து அங்கேருந்தே வந்து நிறைய பேர் வந்து இந்த கடையை தான் சொல்லியிருக்காங்க. பன்னு வந்து ஸ்ரீலங்கன் பன் இது வந்து ஸ்வீட் பிரெட் மாதிரி கிடையாது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸ்வீட் வித் சால்ட் மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் காம்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி அது வைக்கலாம், மீன் குழம்பு வைக்கலாம். இப்போ இங்கே ஸ்பெஷல்னா உங்களுக்கு எறா தொக்கு இருக்குல்ல, எறா தொக்கு பானு 2 காம்பினேஷன் அது இருக்கு. நீங்களே அப்படியே பிரெட்ல வச்சு கொடுத்துருவீங்களா? ஸ்லைஸா கட் பண்ணிட்டு ஒரு இதுல டிஷ்ல வந்து குழம்பு வச்சு கொடுத்துருவீங்க. அதாவது வந்து நீங்க அந்த 2 பன்னுக்குள்ள பர்கர் சாப்பிடுற மாதிரி கணக்கு. சாண்ட்விச் பர்கர்லாம் வச்சு சாப்பிடுறீங்க. அது வந்து இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகே. இது தனி ரொட்டி, வெஜ் ரொட்டி. இது வந்து அதையும் நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. எல்லாமே ரெடி பண்ணிருக்கோம். இது வந்து மிதி வெடின்னு சொல்லுவாங்க. இது உள்ள வந்து நம்ம வந்து இப்ப கடையில பேக்கரியில போனோம்னா ஒண்ணு சிக்கன் பப்ஸ் இருக்கும், இல்லனா வெஜ் இருக்கும். இது வந்து ரெண்டுமே சேர்ந்து மிக்ஸ்டு. டையும் இருக்கு, சிக்கனும் இருக்கு. ரெண்டும் சேர்ந்து வச்சிருக்காங்க. அதாவது வேஸ்டா வந்து நீங்க வெளியில போயிட்டு பப்ஸ் கிப்ஸ்னு ஹெல்த்தை வந்து வேஸ்ட் பண்ணாம KFC அப்படின்னு சிக்கன்லாம் பீஸானு அலையாதீங்க. இங்க வந்தீங்கன்னா அழகா ஒரு நீட்டா பன்னுக்குள்ள நாங்களே ஒரு பேட்டி வச்சு நாங்க தரோம். அது வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படித்தானே? ஹெல்த்தியான ஃபுட். இந்த ஃபீனிக்ஸ் கிச்சனுக்கு வந்திருக்கேன். என்ன உங்ககிட்ட ஸ்பெஷல் ஐட்டம்? ஸ்ரீலங்கனாலே கோகனட் ஆயில்ல தான் குக் பண்ணுவாங்க. கேரளால கூட கோகனட் ஆயில் தான் வைப்பாங்க. கேரளா ஓகே. ஆனா இந்த டிஷ் கேரளால கிடைக்குமா? கிடைக்காது. அப்படி ரைட். சொல்லுங்க. இந்த டிஷ் இந்த ரொட்டி, சம்பல், பருப்பு, வெள்ளக்கறி, இது இந்த காம்போ வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம். சாப்பிடுறது ஸ்நாக்ஸ். இது என்னது? இது ஓட்டுமா, முட்டை மாவுன்னு சொல்லுவாங்க, ஓட்டு மாவுன்னு சொல்லுவாங்க. இது எப்படி சாப்பிடுறது? இது வந்து நீங்க சும்மாவே சாப்பிடலாம். வெறுமாவே டீயோ சுடுதண்ணியோ எதுவுமே தேவையில்லை. டீ குடிக்கும் போது கூட அதை சாப்பிட்டு டீ குடிச்சுக்கலாம். இது வந்து ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை. பால் கொழுக்கட்டை. ஓகே ஓகே ஓகே. தேங்காய் பால், அரிசி மாவு, சக்கரை. ரைட் ரைட் ரைட். எல்லாமே ஸ்வீட் ஐட்டம். ஓகே. இது சூடா தான் இருக்கா? ஆமா, சூடா இருக்கு. ஓகே. இது வந்து பொங்கல், பால் பொங்கல். வித்தியாசமா இருக்கு. இது என்னது? இது ஆஃபர் ஸ்பைரலினா. அது எழுத்தே வித்தியாசமா இருக்கே. ஆஃபர் மீன்ஸ் ஆர்கனைசேஷன் ஃபார் ஈழம் ரெஃப்யூஜஸ் ரீஹபிலிட்டேஷன். ஈழம் ரெஃப்யூஜிஸ்க்காக. ஓகே ஓகே. ஸ்பிருலினா மீனிங் அது வந்து ஒரு ஆல்கே, ஆல்கையில் வளரக்கூடிய ஆல்கே. இது தாய்ப்பாலுக்கு இணையான எல்லா சத்துக்களும் உள்ளடக்கி ஒரு உணவுப் பொருள். குழந்தையிலேருந்து வயசானதும் எல்லாம் சாப்பிடலாம். நமக்கு தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட், ஃபேட், அயனு இதெல்லாம் நம்ம வேறு வேறு உணவுப் பொருள் சாப்பிட்றதுனால கிடைக்கும். ஆனால் இது ஒன்று சாப்பிட்டாலே அது சத்துக்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதுதான் அதோட ஸ்பெஷல். என்னது அது? இது வந்து ஒரு ஜூஸ் இருக்குங்க, ஜூஸ் இருக்குது, சாக்லேட் இருக்குது, ஐஸ்கிரீம் இருக்குது. இப்போதைக்கு 3 ப்ராடக்ட் தான் இருக்குது. 3த்துலையுமே அது இருக்குது. ஆமாம், ஸ்பைரலினா பேஸ் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கோம். ஓகே. இது இல்லாமல் நிறைய பை ப்ராடக்ட் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அது என்ன ஸ்பைரலினா தனியாக வச்சிருக்கீங்களா? அது வந்து பார்க்க முடியாது, நம்ம மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும். ஒரு மைனூட்டாக இருக்கும். எப்படி மிக்ஸ் பண்ணுவீங்க? அதை நம்ம கல்டிவேட் பண்ணி வளர்க்குறோம். நம்ம எப்படி விவசாயம் பண்ணுற மாதிரி இதுவும் தண்ணியில் பண்ணுற விவசாயம். விவசாயம் பண்ணி அதை வளர்த்து எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி பவுடர் பண்ணி அதை வந்து திரும்ப லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரோம். ஓகே ஓகே. இது வந்து இப்போ நீங்கள் 3 வச்சுருக்கீங்க. இது சாக்லேட்டா? சாக்லேட்டு, ஜூஸு, ஐஸ்கிரீம் 3 ப்ராடக்ட் இங்கே இருக்குது இப்போதைக்கு. இது இல்லாமல் டேப்லெட்டு, கேப்சூல்ஸு, ஜாமு நிறைய ப்ராடக்ட் வந்து இருக்குது. அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றோம். ஓகே ரைட். பிரேமா கிச்சன். நீங்க தான் பிரேமாவா? உங்க பேர் தானா? நான் விளையாட்டா கேட்டேன். ஆமா. என்னக்கா ஸ்பெஷல்? ஸ்பெஷல் வந்து புட்டு, இடியாப்பம், சிக்கன் கிரேவி, சம்பல், உருளைக்கிழங்கு சோறு. இப்போ வந்து புட்டு ஃபினிஷ். புட்டு காலி முடிஞ்சிருச்சு. உருளைக்கிழங்கு சொதியும் காலி.
இருக்கிறது இடியாப்பம் சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவி இடியாப்பம் இது ரெண்டு தான் வந்து இப்போ இருக்கு. இவ்வளோ சீக்கிரம் காலி ஆகிட்டு இருக்குன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து நாங்கள் தேங்காய் பால் ஊற்றுவோம் ஸ்பெஷல். எல்லாமே ஸ்ரீலங்கன் ஸ்டைல் தான். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு நீங்கள் நிறைய வாங்கி சாப்பிட்ருவீங்க. ஆல்ரெடி காலி ஆயிடுச்சு. அதனால வந்து டைஜஷனுக்கு வாழைப்பழமும் சேர்த்து கொடுக்குறாங்க. அப்படி இல்ல, புட்டு வாழைப்பழம் சக்கரை சாப்பிடுறவங்களுக்கு அது டேஸ்டா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் வந்து சிக்கன் வெள்ளிக்கிழமை சாப்பிட மாட்டாங்கல்ல, அதனால பழத்தோட கொடுத்துருவோம். ஓகே ஓகே, அப்படி ஒரு காம்போ. உங்களை மாதிரி ஆளுங்க வந்தாங்கன்னா சரி சைட் சிக்கன் கிரேவி இடியாப்பம். அது எங்களை மாதிரி ஆளுங்க வந்தா சைடு கூட நான்வெஜ் சாப்பிட வருவாங்க. அப்படி இட்லி வச்சிருக்கீங்க. இது பேர் வந்து தூம் பிக்கா. தூம் பிக்கா. தூம் பிக்கா. தூம் பிக்கா. விக்கா. நாங்க இட்லின்னு தான் சொல்லுவோம். அப்படினா உள்ள வந்து ஸ்டஃப் வச்ச இட்லின்னு சொல்லிக்கலாம். அப்ப கறி இட்லின்னு சொல்லுவோம். கறி இட்லி இல்ல, இது ஸ்வீட். உள்ள ஸ்வீட் இருக்கா? அப்ப ஸ்வீட் இட்லிங்க. என்ன டிஷ் இங்க ஸ்பெஷல் உங்களுக்கு? நாங்க இங்க பலகாரம் தான் போடுறோம். இது வந்து சிப்பி சொல்லி மேட் ஆஃப் உளுந்து அண்ட் ரெட் ரைஸ். ரெட் ரைஸ். இந்த ஸ்வீட் பிஸ்கெட் மாதிரி அந்த கடிச்சு சாப்பிடுவோம் அந்த மாதிரி. ஓகே. இது வந்து லவேரியா இடியப்பம் ஸ்டஃப் பண்ணது. தேங்காயோடயா? ஓகே. இது வந்து கொழுக்கட்டை. கொழுக்கட்டை. இதுக்குள்ள வந்து பயிறு வெல்லம் ஸ்டஃப் பண்ணது. ஓ. இது வந்து சீனி அரியதரம். அதாவது இங்க வந்து அதிரசம் மாதிரி சீனி அரியதரம். பருத்தி திரை வடை. அதாவது தட்டை வடை தான். ஸ்ரீலங்கால பருத்தி துறைன்றது ஒரு பிளேஸ். அங்க இருந்த ஒரிஜினல் ஃபேமஸ் ஆனது. ஓகே. அங்கே இதே தான் பேரா? அண்ட் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 11 கடை பார்த்துட்டோம். 12வது கடை வந்து வெறும் காஃபி ஷாப் தான் இருக்கு. என்ன காஃபி? இது மெட்ராஸ் காஃபி ஷாப்பு. ஸோ வந்து ஓவராலாக பார்த்துட்டோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைஜீனிக்கான ஃபுட்டு அண்ட் வெரைட்டியாக இருக்குது. எல்லாமே புதுசாக இருக்குது. முக்கால்வாசி வந்து இந்த சிகப்பு அரிசி, அப்புறம் தேங்காய் பால், தேங்காய் எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் தான் பண்ணியிருக்காங்க. மக்களே நான் வந்து 300 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். இது ஆக்சுவலி வந்து நீங்கள் வாங்குற ஒரு டோக்கனும் ஒரு அமௌண்ட்டும் வந்து ஈழம் ரெஃப்யூஜிஸ்க்கு தான் போதான். ஸோ வந்து இப்போ நான், எங்கள் டிரைவரு, அப்புறம் என்னுடைய கேமராமேன் ரமேஷனு 3 பேர் சாப்பிட்றதுக்கு ஒரு 300 ரூபாய்க்கு வந்து நான் டோக்கன் வாங்கியிருக்கேன். என்னென்ன வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க, ஏதாவது வெரைட்டியாக. எனக்கு வந்து முட்டை ஆப்பம். பத்து கடை ஸ்ரீலங்கன்னு, ஒரு கடை வந்து மியான்மர், அந்த ஒரு கடை வந்து நார்மல் மெட்ராஸ் காஃபி. ஸோ வந்து இந்த பக்கம் ஏதாவது போகிறீங்கன்னா அப்படியே நிறுத்தி சும்மா வந்து ட்ரை பண்ணுங்கள். ஃபேர்லாம் கூட பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதாவது எப்படி சொல்லுவோம், நார்மலான ரேட்டாக தான் இருக்குது. ஆஸ் யூஸ்வல் வெளியில் நம்ம பப்ஸு அப்படின்னு வாங்கி ஒரு 15 ரூபா 20 ரூபா பப்ஸ் வாங்கினோன்னா அதே ரேட்டில் தான் இங்கேயும் கிடைக்குது. ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். அதுவரை விடைபெறுவது நான் உங்கள் பிரவீன் அண்ட் கேமராமேன் ரமேஷ். டாட்டா.